உள்ள வைக்கிறாங்க வயசாளிங்களை. இப்ப கல்யாணம் பண்ணி விவாகரத்தாயி அவங்களையே 40 நாள் உள்ள வைக்கணும். அவனுடைய விளக்கம் தெரியாது. மனைவியை 40 நாள் உள்ள வச்சிருவாங்க, இது சரியா அப்படின்னு கேட்கிறாங்க. அது 40 நாள் என்பது கிடையாது. இருந்தாலும் அது என்னங்கிறது விளக்கணும். அதாவது கணவன் மனைவி சேர்ந்து வாழ்றாங்க. வாழும்போது கணவன் இறந்துக்கலாம். இறந்த பிறகு இந்த பெண் இன்னொரு கல்யாணம் பண்ணணுங்க. இந்த ஆண் எப்படி மனைவி இறந்துட்டா வேற கல்யாணம் பண்ணுவானோ அது மாதிரி கணவனை பறி கொடுத்த அந்த பெண்ணு இன்னொரு கல்யாணம் பண்ணணும். இஸ்லாம் என்ன சொல்லுறது கேட்டா, புருஷன் இறந்த உடனே கல்யாணம் பண்ணக்கூடாது. புருஷன் இன்னைக்கு சேர்த்தா நாளைக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது. நீ என்ன பண்ணல, உன்னுடைய கருவுல முந்தைய புருஷனுடைய வாரிசு இல்லை என்பதை தெளிவாக நிரூபிச்சுட்டு கல்யாணம் பண்ணணும். அப்படி பண்ணல என்று சொன்னா இந்த புதுசா வர்றவன் இருக்கான்ல, அவன் என்ன செய்வா, சந்தேகப்படுமா, இது ஏன் பிள்ளையா இருக்குமா, அந்த அவனுக்கு பிறந்ததா இருக்குமா அப்படின்னு அதை குழப்பிக்கிட்டு குடும்பத்தில் சிக்கல் உண்டாகி போயிடும். அதுபோக முந்தைய கணவனுடைய வாரிசு வயிற்றை சுமந்தாங்கன்னு வைங்க, அந்த குழந்தைக்கு அந்த கணவனுடைய சொத்துல பங்கு கிடைக்கும். இன்னொரு வாழ்க்கை நடத்திட்டாங்க, அவனோட கடைசியா உறவு கொண்டிருக்கிறாங்க. அப்ப கருவுல ஒரு குழந்தை உண்டாகி போச்சு. இவங்க காட்டிக்காம வேற ஒரு கல்யாணம் பண்ணாங்க வைங்க, இந்த புள்ள அவன் புள்ள ஆயிரும். புதுசா கல்யாணம் பண்ணாங்கள அவன் புள்ளேந்து உலகத்துக்கு ஆயிரும். இப்ப இந்த சொத்துல இருந்து குழந்தை பங்கு எல்லாம் போயிடும். அதனால இஸ்லாம் என்ன சொல்றதுன்னு கேட்டா, கணவன் இறந்த பிறகு பெண்கள் என்ன செய்யணும்னா, அவங்க கர்ப்பிணியா இருந்தாங்கன்னு சொன்னா, கர்ப்பிணியாக இருந்தால் பிள்ளை பெறும் வரை மறுமணம் செய்யக்கூடாது. அதாவது இன்னைக்கு கணவன் இறந்துட்டான், 7 மாசம் கர்ப்பமா இருக்கிறாங்க, இன்னொரு 3 மாசம் கல்யாணம் பண்ணக்கூடாது. 6 மாசம் கர்ப்பமா இருக்கிறாங்க, இன்னொரு 4 மாசம் கல்யாணம் பண்ணக்கூடாது. 3 மாசம் கர்ப்பமா இருக்கிறாங்க, இன்னொரு 7 மாசம் கல்யாணம் பண்ணக்கூடாது. அப்ப இந்த குழந்தையை பெற்று எடுத்து விட்டுத்தான், அந்த குழந்தைக்கு தகப்பன் யாரும் டிக்ளேர் பண்ணிட்டு தான், அந்த குழந்தைக்கு சேர வேண்டிய உரிமைகள் எல்லாம் பெற்றுக் கொடுத்துட்டு தான் மறுமணம் செய்ய வேண்டும். இது குழந்தை இருந்தால் இந்த நிலைமை. சில நேரத்தில் ஒரு நாள்ல கூட முடிஞ்சிடும். ஒரு நாள் அப்படி இன்னைக்கு புருஷன் செத்தான், நாளைக்கு பிள்ளை விட்டுட்டான், நிறைவான கர்ப்பிணியா இருந்தா நாளைக்கு தான் பெருசா வந்து நாளைக்கு பிள்ளை பெற்றுக்கூடாது. இன்னைக்கு புருஷன் சாவுதான், நாளைக்கு செத்துறான், நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம். இவளுக்கு 40 நாளோ 1 மாசமோ 4 மாசமோ தேவையில்லை. இன்னைக்கு கணவன் இறக்கிறான், நாளைக்கு அவள் பிள்ளையை பெற்றுவிட்டாள் என்று சொன்னால் நாளை கழிச்சு அவர்கள் மறுமணம் செய்வதற்கு தடை இல்லை. இந்த மாதிரி திருமணம் செய்யாமல் இருக்கக்கூடிய காலத்திற்கு பேரு இதான்னு சொல்லுவாங்க. கல்யாணம் பண்ணாம இருக்கணும், உங்களை அறிஞ்சிருக்கிறது அல்ல. அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு மறுமணத்தை பற்றி பேசக்கூடாது. அப்படி இல்லைன்னு இங்க கல்யாணம் கணவன் இறந்துட்டான், கரு இருக்குதா இல்லையான்னு தெரியல. அப்ப 4 மாசம் 10 நாள் அவங்க வெயிட் பண்ணணும். கரு இருந்துச்சுன்னு கன்ஃபார்மா தெரிஞ்சா புள்ள பெற வரைக்கும் வெயிட் பண்ணணும். கரு இல்லைன்னு தெரிந்தால் 4 மாசமும் 10 நாளும் 130 நாள் அவங்க என்ன செய்யக்கூடாது, கல்யாணம் பண்ணக்கூடாது. 130 நாள் காத்திருந்து 131வது நாள் என்ன செஞ்சிடலாம், அடுத்த மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. இது கூட ஏன் சொல்லுதுன்னு கேட்டா, கரு இருக்குதா இல்லையான்னு தெரியுது 1 மாசம் போதுமே. 1 மாசத்துல மென்சஸ் நின்று போச்சுன்னு சொன்னா கரு இருக்குன்னு அர்த்தம். நீங்க மென்சஸ் வந்துட்டு இருந்தா கரு இல்லைன்னு இருக்கும், கண்டுபிடிச்சு பண்ணலாம். அப்ப 4 மாசம் 10 நாள் கேட்டா உலகத்துக்கு தெரியற அளவுக்கு டிக்ளேர் பண்ணணும். 1 மாசத்துல வயிற்றுல ஒண்ணும் தெரியாது, 2 மாசத்துல வயிற்றுல ஒண்ணு அடையாளம் தெரியாது. 4 மாசம் 10 நாளுங்கிற கணக்குல கணவனுடைய குழந்தை இருந்து மறைச்சு கூட போய் சொல்லலாம்ல, வயிறு காட்டி கொடுத்துரும். வயிறு சாதாரணமா இருந்தா என்ன செய்வாங்க, முந்தைய கணவனுடைய குழந்தை வயிற்றுல இல்ல, இப்ப அவங்க சந்தோஷமா வாழ்க்கை நடத்துவாங்க. இல்லைன்னா இந்த பிள்ளைக்கு நரகம் தான். இவனுக்கே பெற்ற பிள்ளையா இருந்தா கூட 1 மாசம் கூட பிள்ளை பெற்றுலாம்ல. 10 மாசத்துல பெறணும் சட்டம் கிடையாது, 9 கூட பெறலாம், 8 கூட குறை மாசம் பெருசா நடந்துடும். இவன் பிள்ளையா இருந்தா கூட என்ன நினைப்பான்னு கேட்டா, இல்ல நம்ம பிள்ளையா இருக்காது, மூக்கு அவங்க மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொன்னாண்டு வைங்க, இந்த பிள்ளை மேல காசு நிறுத்த மாட்டான், வாழ்க்கை நரகமா போயிடும். அப்ப அந்த வாரிசுடைய பாதுகாப்புக்காக இஸ்லாம் என்ன செய்யுதுன்னு கேட்டா, கர்ப்பமாக இருந்தால் புள்ள பெற வரைக்கும் கல்யாணம் பண்ணாத. கர்ப்பமா இல்லைன்னு சொன்னா 4 மாசம் 10 நாள் வெயிட் பண்ணி அப்புறம் கல்யாணம் பண்ணிக்க. இந்த காலத்துக்கு பேர் தான் இதுதான். ஆனா எந்த ஆளுக்கு என்ன பண்றாங்கன்னு கேட்டா, முஸ்லீம்கள்ல புருஷன் இறந்த உடனே ஒரு இருட்டறையில கொண்டு வச்சுக்கிறாங்க. பல கிராமங்கள்ல இந்த கடையநல்லூர்ல இருக்குன்னு நினைக்கிறாங்க. நம்ம கேட்கிறாங்க, இருட்டறையில கொண்டு வச்சு யாரும் பார்க்க கூடாது, கண்ணாடி பார்க்க கூடாது, ஆம்பளைய பார்க்க கூடாது, ஆம்பளை பிள்ளைய பார்க்க கூடாது, கற்பிணியான பெண்ணை பார்க்க கூடாது. வயிற்றுக்குள்ள ஆம்பளை பிள்ளை இருந்தா அப்படி வயிற்றுக்குள்ள ஆம்பளை பிள்ளை இருந்துருமா, அதனால கற்பிணியான பெண்ணை கூட செய்யக்கூடாது, பார்க்க கூடாது. இப்படியாக எக்கச்சக்கமான கெடுபிடிகளை இஸ்லாத்துல சொல்லாத
காட்டுமிராண்டித்தனமான எங்க மார்க்கம் தடுத்திருக்கக்கூடிய கெடுபிடிகளை பல ஊர்கள்ல இந்த மாதிரி செய்யறாங்க. அடைச்சு வைக்கிறாங்கன்னு கேட்டாங்க. 40 நாள் அதான் கேட்கிறாங்க. இந்த அடைச்சு வைக்கிறதுலாம் இஸ்லாத்துல கிடையாது. கல்யாணம் பண்ணாம இருக்க வேண்டும் 4 மாசம் 10 நாள். புருஷன் இறந்த பிறகு அடுத்த கல்யாணம் பண்ண நினைத்தீர்களே ஆனால் உடனே பண்ணிவிடாதீங்க. உங்களுக்கு நல்லது இல்லை, உங்களுக்கு சேர்த்து கிடையாது, அது உங்க பிள்ளைக்கு சேர்த்து கிடையாது. 4 மாசம் 10 நாள் கழிச்சு பண்ணுங்க. இந்த காலகட்டத்தில் அலங்காரம் செய்யக்கூடாது. இந்த 4 மாசம் 10 நாளோ அல்லது 1 மாசமோ அந்த பிள்ளை பெற வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் நகை நட்டு போட்டு தோடிச்சு போட்டு லிப்ஸ்டிக் போட்டு அடிச்சு முடிக்கக்கூடாது. இந்த கல்யாணம் பண்ணக்கூடாது, தூண்டக்கூடியது இருக்கக்கூடாது. கல்யாணம் பண்ணிடாதீங்க. கல்யாணத்தை தூண்டக்கூடிய வகையிலான அலங்காரங்களை விட்டு விடுங்கள். இவ்வளவுதான் எங்க மார்க்கத்தில் இருக்கிறது. இதை விளங்காம எங்களை உள்ள சில பேரு புருஷன் இழந்த பெண்ணை கொண்டு அடைச்சு வச்சு ஏறக்குறைய ஜெயில் மாதிரி அந்த மாதிரி பல ஊர்ல செய்யறாங்க. இந்த ஊரில் இருக்குன்னு இருக்காங்க. இருக்க போய் தானே கேள்வி வருது. இருந்தா மாட்டிக்கிறேன் கேள்வி கேட்கறாங்கல்ல. யோசிச்சுப்பாங்க, ஏன் நம்ம பைத்தியக்காரத்தனம் பண்றோம்? இஸ்லாத்தில் இல்லாத ஒண்ணு நம்ம ஏன் செய்யணும்? அல்லாவும் சொல்லாத, நபிகள் நாயகமும் சொல்லாத இந்த மௌட்டிகத்தை செஞ்சு பெண்களை கொண்டுபடுத்தலாமா? அலங்காரம் பண்ணாம இருக்க சொல்லுங்க, கல்யாணம் பண்ணாம இருக்க சொல்லுங்க இந்த நாளுக்கு மட்டும். அதுக்கப்புறம் கலர் ட்ரெஸ் வேண்டாலும் போட்டுக்கிறட்டும், அபியாரம் வேண்டாலும் பண்ணிக்கிறது, புதுசா ஒரு மாப்பிள்ளையை தேடுவதற்காக வேண்டி எவ்வளவு வேண்டாலும் கோடிச்சுக்கிறது, அதுக்கெல்லாம் இஸ்லாம் தடை செய்யல. அதனால இந்த அடைச்சு வைக்கிறது இந்த கொடுமையை செய்வீர்களேயானால் அது இஸ்லாத்துக்கு எதிரான விட்டு ஒழிக்க வேண்டும். அந்த ஒழிச்சு தான் நான் ஒரு பதில் சொல்லணும், வார்த்தையினால பதில் சொல்லக்கூடாது. இருக்கு விவாகரத்து பண்ணது கூட இதாக்கான அதையும் கேட்டாங்களா? அதான் விவாகரத்து பண்ண பிறகு இதா இருக்கிறாங்கன்னு கேட்கிறாங்க. விவாகரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கணவன் மனைவியை விவாகரத்து செஞ்சுட்டான்னு சொன்னா அவனுக்கு இஸ்லாம் ஒரு உரிமை கொடுத்திருக்கு. என்ன கொடுத்திருக்குன்னா, நீ திரும்பி தப்பு செஞ்சுட்டேன்னு நினைச்சு அவளை திருப்பி சேர்த்துக்கணும். விவாகரத்து சஸ்பென்ஷன் வைக்கணும் இஸ்லாம். ஒரு கோபத்தில் கொண்டாடி வரான்னு சொல்லி கொடுவான். சொல்லிட்டு யோசிப்பான், ஆகா நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு யோசிப்பான். இந்த யோசிச்சு அவன் திரும்புவதற்கு இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா 3 மாத காலம் அவகாசம் கொடுக்குது. இந்த 3 மாச காலம் யோசிச்சு பார்த்து இல்ல நான் தப்பு செஞ்சுட்டேன் வான்னு மனைவி கூட்டிட்டு வந்துருவான். இந்த விவாகரத்து செஞ்சவன் கோபப்பட்டு செஞ்சிருந்தால் அவன் மாறுவதற்கு 3 மாசம் டைம் போதுமானது. 3 மாச காலத்தில் தனியா இருப்பானா, மனைவி இல்லாத கஷ்டத்தெல்லாம் உணர்வான். அவன் எப்படி சாப்பாடு கொடுத்தா, நம்ம சாப்பாடு கஷ்டப்படுறோமே, நம்ம அது கஷ்டப்படுறோமே, எவ்வளவு சிரமங்கள் நம்ம அனுபவிக்கிறோம், மனைவி இருந்தா நல்லா இருக்குமே, அவனும் விளங்குவான். புருஷன் இல்லாம நம்ம தனியா இருக்கிறோமே. இந்த 3 மாச காலம் கல்யாணம் பண்ணாம அந்த பழைய புருஷனே உன்னை ஏற்றுக்கிறானா, நீ அவன்கிட்ட போறியா என்பதை முடிவு செய்வதற்காக கோபத்திலான விவாகரத்து நடக்கும். சந்தோஷமா யாரும் விவாகரத்து பண்ண மாட்டாங்க. ஆத்திரத்தில் கோபத்திலாம் நடக்கும். இது ஒரு அளவுக்கு ஒரு வாரத்தில் லேசா குறையும், 1 மாசத்துல இன்னும் கொஞ்சம் குறையும், 2 மாசத்துல இன்னும் கொஞ்சம் குறையும், 3 மாசமும் குறையிட்டு போனா நயன் விட்ட வேண்டியதான். 3 மாசத்துல குறைஞ்சா குறையும், அதுக்கப்புறம் தான் குறையாது. அதனால இஸ்லாம் என்ன பண்ணுன்னா, விவாகரத்து பண்ணிவிட்டால் உடனே அந்த பெண்ணு கல்யாணம் பண்ணிடக்கூடாது. இவன் என்ன செய்யணும், உடனே எல்லாம் முடிஞ்சு வச்சு நினைச்சிடக்கூடாது. 3 மாத காலம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணி நான் தப்பு செஞ்சிடவா, நம்ம சேர்ந்து வாழுவோம் அப்படின்னு கூட்டிட்டு வந்துடலாம். அதுக்கு தான் அந்த இதாகுது.